எங்கே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுக்கல. நான் பங்கில் இருந்தேன், சாமி இருந்தார். ஆனால் சாமி டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் நான் 3வது வருஷம் பங்கில் இருக்கும்போது ஒரு கிளை கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. மிக பிரம்மாண்டமான கல்யாணம். பொண்ணுக்கு 125 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். 125 பவுன் போட்டு கோயிலில் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு மட்டும் மொத்தம் 13 சாமியார்களுக்கு மேலே இருந்தாங்க. 13-14 சாமியாருங்க இருந்தோம். கல்யாணம் பெரிய பீடம் ஃபுல்லாக. ஃபாதருக்கு தெரியும் என் பங்கு இவ்வளோ பெருசு இருக்காது, இது சின்னது, சாமியாருக்கு நிற்க முடியாது. மடக்கி கீழே எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொடுத்த 3வது நாள் 72 மணி நேரம் கூட இல்லை, 3வது நாள் விடிய காலையில் அந்த பாப்பா வந்து நின்னா. என்னாடி அப்படின்னு கேட்டா, ஃபாதர் எனக்கு இந்த கல்யாணம் ஒத்து வரல ஃபாதர், பிரித்து வச்சிருங்க ஃபாதர். கல்யாணம் பண்ண 3வது நாள் எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 நாள், நீங்களும் சொல்றீங்களே மஞ்சள் கயிறுல, மஞ்சள் கூட காயில அது